இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். கொலோசையர் 3:8. இப்போ நான் படித்தது. விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்கள். விட்டு விடு. கர்த்தருக்கு ஆகாததை கையில் பிடித்து கொண்டு கிடக்காதே, உன் உள்ளத்திலும் வைத்து கொண்டு இருக்காதே. அதை தூக்கி வீசி எறி. அதை விட்டு விடு. கீழே போட்டுரு. வேண்டாம். பரலோகம் போகணும்னா ஆண்டவருக்கு ஆகாததை பாக்கெட்லயோ கையிலையோ வீட்டிலேயோ வைத்திருக்க கூடாது. கர்த்தரை அருவருக்கிறார். அதுதான் சொன்னோம். நாம் நினைக்கிறோம் மிகப்பெரிய அளவில் கொலை, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், அந்த மாதிரி தான் பாவம். அது பாவம்தான். அதே போலதான் கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகளும், இவைகளும் பாவமே. எப்படி விபச்சார வேசித்தனம் செய்கிறவர்களுக்கு நரகமோ அதே போலதான் விபச்சார வேசித்தனம் பண்ணாவிட்டாலும் கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை இருந்தாலும் அப்படியே பார்த்தவங்களுக்கு அதே நரகம்தான். ஒரு சில காரியங்கள்ல கரெக்டா இருப்பாங்க சிலர், ஒரு சில காரியத்தில் படுகுழியில கிடப்பாங்க, அடிமைகளா இருப்பாங்க. நரகம் நரகமே. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? நான் கற்பு நெறி தவறாத பெண், நான் கற்பு நெறி தவறாத ஆண், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா வேற ஆண்டவர் அருவருக்கிற வேற பாவம், வேற குறை, வேற தவறு, வேற தப்பு, வேற துணிகரமான பாவம் உன்னிடத்தில் இருக்குமானால் நரகம். எப்படி கற்பு நெறி தவறினவர்களுக்கு நரகமோ, கற்பு நெறி தவறாத உனக்கும் நரகமே. காரணம், வேற டிபார்ட்மெண்ட்ல நீ பாவியா இருக்கிறாய். அது மாதிரிதான் எல்லாமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படிதான் இருக்குது. ஒருத்தன் ஒரு 20 பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கங்க. உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தன் அல்லது ஒரு பெண்மணி ஒரு 20 பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? 20 பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 10 பாவங்களை மட்டும் கழுவி சுத்திகரிக்கும் என்று இல்லை. அந்த 20 பாவங்களையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். அவர்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒருவன் தன்னை பாவி என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தால் தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லைன்னா மன்னிக்கப்படாது.